வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் நெகட்டிவில் இருக்குது. இன்றைக்கி நான் பேசுகிறச்ச 30 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. பட் நேற்று நியர்லி 300 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி 350 பாயிண்ட்டும் அதை ஏறிச்சு. இன்றைக்கி 21,710 இருக்குது. பேங்க் நிஃப்டி 25 பாயிண்ட் டவுனு. கோல்டு 5,260 ப்ளஸ் ஜிஎஸ்டியில் இருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு செய்தி தங்கத்தை பற்றி பேசுவோம். தங்கமோட இம்போர்ட் 26.7% ஏறி ஆல்மோஸ்ட் $36 பில்லியன் இருக்குது ஏப்ரல் டு டிசம்பர் வரைக்கும். எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு செய்தி. அதே சமயத்தில் போன வருஷம் $28.4 பில்லியன் தான் எக்ஸ்போர்ட்டு. ஸோ பேசிக்லி $7 பில்லியன் எக்ஸ்ட்ரா இம்போர்ட் ஆகிருக்கு. பட் 2023 டிசம்பர் போன மாதம் மட்டும் $3 பில்லியன் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டு சேல்ஸ் சர்ஜ் ஆகிருக்கு. இது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுச்சு. கொஞ்சம் மோர் தென் டபுள். மெயினாக வருது ஸ்விட்சர்லேண்ட்லேருந்தும் யூஏஇலேருந்தும் தான் வருது. ஸ்விட்சர்லேண்ட்லேருந்து 41%, யூஏஇலேருந்து 13% வருது. ஸோ டோட்டலாக 54% நம்மளோட கோல்டு இம்போர்ட் இந்த ரெண்டு ஊர்லேருந்து வருது. இதே சமயத்தில் இந்தியாவிலேருந்து ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் 16% குறைஞ்சிருக்கு. அப்போ பேசிக்லி என்னென்னா இங்கே தான் கோல்டு கன்சியூம் ஆகுது. இதுக்கு ஈக்குவலாக மோர் தென் தட்டு கோல்டு ஸ்மகிள் ஆகி இந்தியாவுக்குள்ளே வருது. ஸோ ஆக்சுவல் கோல்டு கன்சம்ஷன் நியர்லி $60 பில்லியன் மேலே இந்தியாவில் இருந்திருக்கும். இந்தியாவில் ஸ்மகிள் ஆகிறது ஏர்போர்ட்லேருந்து வருது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். மெயினாக நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் இது மாதிரி வர்றதுல ஸ்ரீலங்காவில் சி ரூட்லேயும் மற்ற ரூட்டில் போரஸ் பார்டர் மூலமாக ஈஸியாக ஸ்மகிள் ஆகி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணாலும் ஸ்மக்லிங்கை நிறுத்த முடியாதுங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கணும். கோல்டு டியூட்டியை கட் பண்ணிங்கன்னா முக்கால்வாசி அஃபிஷியல் ஆகிடும். இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் கோல்டு ஆஃப்டர் சைனா. அண்ட் இந்த கோல்டு டிசையர் போகாது. கேஷேப் ரிக்கவரியில் பணக்காரங்கள்ட்ட இன்னும் காசு இருக்கிற வரைக்கும் இந்த கோல்டு அவங்க ஆசைப்பட்டு வாங்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் கோல்டு நீங்கள் நிறுத்த முடியாது. கோல்டு சேல்ஸு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நேற்று நான் துபாய்க்கில் இருந்ததுனால ஈவினிங் ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் தான் ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் ஐடிசியோடது வந்தது. ஐடிசி ரிசல்ட்ஸ் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பெட்டராக இருந்தது. இயர் ஆன் இயர் 6% ப்ராஃபிட் க்ரோ ஆகிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் இன்னும் பெட்டராக க்ரோ ஆகிருக்கு. சிகரெட் வால்யூமும் ஏறி இருக்குது. எஃப்எம்சிஜி வால்யூமும் ஏறி இருக்குது. இதில் ஹோட்டல் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரீஸ் 18% மேலே ஏறி இருக்குது. தட் இஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ். ஐடிசி இன்ஃபோடெக்கை ஒரு குளோபல் கம்பெனியாக மாற்ற போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட் சைட் இந்தியாவுக்கு ஐடிசி இன்ஃபோடெக் இப்போதைக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓவராலாக எல்லாமே நல்ல செய்தி தான். ஸோ மார்க்கெட்டில் பிக்கப் இருக்கும். அதே சமயத்தில் ஐடிசியை பற்றி நெகட்டிவாக எந்த நியூஸும் இல்லை. சிகரெட் சேல்ஸ் கூட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் இந்த ரிசல்ட்டை நெகட்டிவாக பார்த்துருக்கு. இது எப்போதுமே மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனி மாதிரி இதையும் அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி கார்த்தால் நான் பார்க்கறச்ச $442 கிட்ட இருந்தது. மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் பார்க்கறச்ச ஐடிசி ஹைலி அண்டர் வேல்யூட். நம்ம டெஃபினட்டாக இதை கன்சிடர் பண்ணலாம் ஃபார் தி வெரி லாங் டேர்ம். நீங்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு வச்சுக்க போகிறீங்கன்னா இதை டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். February 8 ரெக்கார்ட் டேட்டா மையம் வச்சு உங்களுக்கு $6.25 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிவிடெண்ட் February மாத கடைசியில் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஒரு ஷேருக்கு $6.25. இது இன்ட்ரிம் டிவிடெண்ட்டு. இதுக்கப்புறமா ஒரு ஃபைனல் டிவிடெண்ட் ரிசல்ட் முடிஞ்சோன்னா வரும். அது நீங்கள் இன்னொரு $6 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு $13 to $14 கொடுக்கும். டிபெண்டிங் ஆன் ஃபைனல் டிவிடெண்ட் எப்படி இருக்குதுன்னு பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி ஐடிசி கார்த்தால் $10 இறங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் ஏறிது. பட் இறங்க டெஃபினட்டாக இதை கன்சிடர் பண்ணலாம். இதோட பெரிய ரிஸ்கே பிஏடி எல்லா ஸ்டாக்கையும் மார்க்கெட்டில் விற்பாங்கன்னு. பேட் அந்த ஸ்டாக்கெல்லாம் ஃபுல்லாக விற்றாங்கன்னா 50% கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நடந்தால் நம்ம வெல்கம் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு டேங்க்அப் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸு. ஐடிசி பண்ணுற ரீட்டைன்ட் ப்ராஃபிட்ஸ் எல்லாமே எஃப்எம்சிஜியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எஃப்எம்சிஜி வில் கண்டினியூ டு டூ எக்ஸ்ட்ரீம்லி வெல்.
இதை நீங்கள் ஃப்யூச்சராக ஒரு பெரிய ஃபுட் கம்பெனியாக தான் பார்க்கணும். ஆல்ரெடி இது வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃபுட் கம்பெனி, ஹோட்டல் கம்பெனி, பேப்பர் பேக்கேஜிங் கம்பெனி, ஆல்சோ எ சிகரெட் கம்பெனி. ஸோ இதை வந்து நீங்கள் வேல்யூவேஷன் அப்படி தான் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கறச்ச வேல்யூவேஷன் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு கன்சிடர் திஸ். கர்நாடகா பேங்கை பற்றி நேற்று ஒரு நியூஸ் வந்தது. டோட்டலாக ஒரு 700 crores ரேஸ் பண்ணுறாங்க. போர்ட் மீட்டிங்கில் 1000 கோடி வரைக்கும் கன்சிடர் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து 100 கோடி ரூபா ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் வாங்குகிறாங்க. ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் 265 ரூபா ஒரு ஷேருங்கிறதுக்கு 100 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க கையில் 43 லட்சம் ஷேர்ஸ் இருக்கும். மீதி 600 கோடியும் இதே ரேட்டில் தான் போடுவாங்க. ஒரு Tier 2 பாண்டை வந்து ரீகால் பண்ணிக்கிறாங்க. கஸ்டமர்ஸும் அந்த Tier 2 பாண்டை கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் அடுத்த மாதம் அந்த பேமெண்ட்டு திரும்பி வரும். ஸோ இதுதான் ஓவரால் நியூஸு. இந்த 700 crores போட்டு 800 crores இவங்க ரைஸ் பண்ணாங்கன்னா இந்த 800 crores வச்சு 308 times டெபாசிட் வாங்கலாம். ஸோ 6400 crores இன்னும் டெபாசிட் வாங்கிறதுக்கு இவங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கும். அண்ட் இந்த புது மேனேஜிங் டைரக்டர் வந்து புது டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்லாம் எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. இந்த டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்லாம் எடுத்தாங்கன்னா இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு புக் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம டெஃபினட்டாக இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதை ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். கம்மியாக வாங்கில உங்களுக்கு மனசு வலிக்கும், இருந்தாலும் வாங்குறது தவிர வேறு வழி கிடையாது. இது வந்து இட்ஸ் அ சூப்பர் ஸ்டாக் டு கன்சிடர். இது நேற்று வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 7% மேலே ஏறிச்சு. இது வந்து மார்க்கெட் கேப் வந்து 19.5 trillion தாண்டிடுச்சு. ஏன்னா இது வந்து மார்க்கெட் 300+ பாயிண்ட்டு நேற்று ஏறித்து. அப்படி நியர்லி 120 பாயிண்ட்ஸ் வந்து ரிலையன்ஸ்னாலேயே ஏறித்து. ரிலையன்ஸ் இயர் டு இயர் வந்து 9% அவங்க வந்து ப்ராஃபிட் கெயின் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் ஹையை ப்ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இது ஜனவரி 15 செட் பண்ண ப்ரீவியஸ் ஹையை பீட் பண்ணி புது ரெக்கார்டு க்ரியேட் பண்ணியிருக்கு. இயர் ஆன் இயர் 9.3% க்ரோ பண்ணியிருக்காங்க. பட் இதில் ரியல் சேலஞ்ச் என்னென்னா அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் என்ன பண்ண போகிறாங்க, ரீட்டைல் எப்படி பிரேக் ஈவன் ஆகும், அதே சமயத்தில் அந்த டெலிகாம் ஸ்டாக் எப்படி போகும், அதோட வேரியேஷன் எப்படி இருக்குன்னு இதுதான் டிசைட் பண்ணும் மார்க்கெட் டைரக்ஷனை. இது வந்து ரொம்ப ஹை ப்ரைஸுங்கிறது என்னோட கருத்து. அதே மாதிரி பெட்ரோநெட் எல்என்ஜியோட ரிசல்ட் வந்தது. 1213 crores ப்ராஃபிட். நம்ம 2 காரணத்துக்காக இதை நிறுத்தி வச்சுருந்தோம். 190 ரிஸ்க் எடுத்து கன்சிடர் பண்ணுங்கன்னு. ஒன்று வந்து இந்த யூஸ் அண்ட் பே சார்ஜஸும் கலெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு. போன வருஷம் இந்த குவார்ட்டரில் 800 கோடி ரூபா ப்ரொவைட் பண்ணவங்க இந்த வாட்டி 540 கோடி ரூபாய்க்கு ரிக்கவரி இனிஷியேட் பண்ணிட்டாங்க. ஸோ என்சிஎல்டியில் போய் ரிக்கவர் பண்ணிவிடுவோன்னு. இந்த வாட்டி வந்து சொன்ன ப்ராஃபிட்டில் வந்து 1002 ப்ராஃபிட் வந்து கேலண்டர் இயரில் 610 கோடி ரூபா யூஸ் அண்ட் பே சார்ஜ் போட்டிருக்காங்க. போன வாட்டி இந்த கேலண்டர் இயரில் 850 கோடி ரூபா மேலே யூஸ் அண்ட் பே. இந்த யூஸ் அண்ட் பேயை ரிக்கவர் பண்ணுறது ஃபைனான்ஷியல் இயர் 21-22 ரிக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் மெத்தடாலஜி போட்டிருக்காங்க. மார்க்கெட்டில் அவங்க ஆடை இறக்கி விட போகிறாங்க. கத்தரோட அந்த டீல் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிடுச்சு. டீல் இஸ் கோயிங் டு கண்டினியூ. ஸோ கத்தர்லேயே நம்மளுக்கு கேஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு பவர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டாக் 190 நம்ம கன்சிடர் பண்ண ஸ்டாக்கு நேற்று 275 போயிடுச்சு. ஓவராலாக இந்த மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஓவராலாக மார்க்கெட்டில் இதான் நியூஸு. கர்நாடகா பேங்க்கோட ரிசல்ட்ஸ் வந்தது, ஐடிசியோட ரிசல்ட்ஸ் வந்தது, ரிலையன்ஸோட ரிசல்ட்ஸும் வந்தது. 3த்தையும் டிஸ்கஸ் பண்ணோம். 2 கன்சிடர் பண்ண சொன்னால் இன்னொன்று வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி நெகட்டிவாக இருந்தாலும் வாங்குறது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். டிஃபன் காஃபி ரேஞ்சில் வாங்குங்க. ஸோ தட் உங்கள் லாஸஸ் டூ நாட் அஃபெக்ட் யூ. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ உங்கள் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸும் அனுப்ப பாருங்கள், அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. அடுத்த ஈவெண்ட் எங்கே போடலான்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுட்டு இருந்தாங்க. ட்ரிவாண்டரம்க்கு அப்புறம் எங்கே போடலாங்க. ஜனவரி மந்தில் எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ பிப்ரவரி மாதத்தில் திரும்பி துபாயில் ஈவெண்ட் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ பிப்ரவரி மாதத்தில் துபாயில் உங்களை சந்திக்கிறேன். எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம். துபாயில் வந்து 24th February ஈவினிங் ஒரு 3:30-4 மணிக்கு
மீட்டிங் இருக்கும். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடியிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களை 24ஆம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.